வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி IFB TL12 RB 2S AI மாடல், இந்த மாடலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். இந்த மாடல் உங்களுக்கு 12 கிலோவில் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வாஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாடல் உண்மையிலே சூட்டபிள் மாடல். இந்த மாடலோட கலர் பாருங்களேன், இது ராயல் ப்ளூ அப்படின்னு பேர். அப்படிங்கிறப்ப இந்த கலரை பிடிக்காத கஸ்டமர் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ கேஜிலையும் அதிகமான கேஜி, கலரும் அட்ராக்ஷனான கலரு. அது போக இதில் வேறு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு 12 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப கஸ்டமர் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ்க்கு தகுந்த மாதிரி இதில் ஒரு 12 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். அது போக இந்த மாடலில் வாஷிங் நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி. ஏஐ டெக்னாலஜினா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அப்படிங்கிறப்ப மிக்சடு அண்டு ஸ்மார்ட் சென்ஸ், இது ரெண்டுக்குமே ஏஐ வேலை செய்யும். அப்படிங்கிறப்ப ஏஐயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்கன்னா ட்ரெஸ்ஸோட டைப்பு, ட்ரெஸ்ஸோட வெயிட்டை சென்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன செய்யும்னா துல்லியமாக வாஷ் பண்ணும். அப்படிங்கிறப்ப துல்லியமாக வாஷ் பண்ணுறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும். இன்னொன்று பவர் சேவ் கிடைக்கிறப்ப கஸ்டமருக்கு உண்மையிலே பெனிஃபிட். அது போக இன்னும் வாஷிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் ஹாட் வாட்டரை ஒரு பெட்டர் வாஷ் வேணும். அப்படிங்கிறப்ப அது ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் தண்ணியே நுழையாத இடத்துல நீராவி நுழையிறப்போ ஒரு ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப ஸ்டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராமில் வேலை செய்யும்னா மிக்சடு டெய்லியில் வேலை செய்யும். அதுக்கடுத்து ஜீன்ஸில் ஸ்டீம் வேலை செய்யும். அதுக்கடுத்து பேபி வியரில் வேலை செய்யும். அதுக்கடுத்து ஆன்டி அலர்ஜினில் வேலை செய்யும். அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் வியரில் வேலை செய்யும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 ப்ரோக்ராமில் ஸ்டீம் வேலை செய்கிறப்ப ஒரு ஹைஜீனிக் வாஷ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அது போக இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் அக்வா எனர்ஜினா வாட்டர் சாஃப்ட்னிங் டிவைஸ். இதுக்குள்ளே வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த பல்சேட்டருக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்வா எனர்ஜிங்கிற டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ்னால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா பவுடரோ லிக்விடோ நல்லா டைல்யூட் பண்ணும். அதுக்கடுத்து சீக்கிரம் ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் லெஸ் ஆகும். வாஷிங் மிஷினுக்குள்ளே 70% ஸ்பேர் தண்ணிக்குள்ளே இருக்குது. ஸ்கேலிங் ஆகலைங்கிறப்ப மிஷினோட லைஃப் அதிகரிக்கும். ப்ளஸ் இதில் வாஷ் பண்ணுறப்ப துணி சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் ட்ரையாடிக் பல்செட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள கொடுத்துருக்கிறது ட்ரையாடிக் பல்செட்டருங்கிறப்ப இது சாஃப்ட் ஸ்க்ரப்பர், இது சுவல் ஜெட், இது சென்டர் பஞ்ச். அப்படிங்கிறப்ப சாஃப்ட் ஸ்க்ரப்பர்ங்கிறப்ப துணியில் இருக்கிற மேற்புறமான அழுக்கை வெளியேற்றும். சுவல் ஜெட் அப்படிங்கிறப்ப துணியில் இருக்கிற டெப்த்தாக இருக்க அழுக்கை ரிமூவ் பண்ணும். சென்டர் பஞ்ச் அப்படிங்கிறப்ப கீழே இருக்கிற துணி மேலேயும் மேலே இருக்கிற துணி கீழேயும் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும். அதுபோக பயாக்சல் ரொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன? இப்போ பல்சேட்டர் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறப்ப இந்த ட்ரம் என்ன செய்யும்னா உங்களுக்கு ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். லெஃப்ட்டு ரைட்டு ஷேக் பண்ணுறப்ப லெஃப்ட்டில் இருக்கிற துணி ரைட்லேயும் ரைட்டில் இருக்கிற துணி லெஃப்ட்லேயும் வர்றப்ப 360 டிகிரி ட்ராவல் பண்ணுறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும். அது போக இந்த மாடலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கேஜிங்கிறப்ப ட்ரம்மு பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரம்மு கொடுத்துருக்கோம். அது போக நார்மலாக டாப் லோடிங் எடுக்கிறவங்க ஒரு காமனாக ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, சார் என்னதான் வாஷ் பண்ணாலும் காலர் கப்பில் சரியாக அழுக்கு போகணுன்னு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சைடு ஸ்க்ரப் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறப்ப காலர் கப்பு அழுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டஸ்ட் ஃபில்டர் பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனிகளை விட பெரிய டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருப்போம். அப்படிங்கிறப்ப ஏதாவது கரையாத ஒரு பவுடரு இல்லாட்டி ஏதாவது ட்ரெஸ்ஸில் இருக்க சின்ன சின்ன நூல்கள் அப்படின்னா த்ரெட்ஸ் மாதிரி படிஞ்சிருக்குன்னா இதில் கரெக்டாகிடும். நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டரை ப்ரெஷராக வச்சுட்டு நீங்கள் டஸ்ட்டு இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அது போக இந்த மாடலில் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரம் லேம்ப் கொடுத்துருப்போம். அப்போ நான் பாத்ரூமில் வைக்கிறேன், இல்லை நான் வைக்க வேண்டிய இடம் ஒரு இடைஞ்சலான இடம், நான் ட்ரெஸ்ஸை லோட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கோ சிரமமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரம் லேம்ப் கொடுத்துரும். அதுக்கடுத்து வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம வைக்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சமமான இடமா இருக்கணும். நம்ம வைக்கிற இடம் சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பபுள் உங்களுக்கு என்னாகும், அப்படியே எந்த பக்கம் டவுனாக இருக்கோ அந்த பக்கம் டவுனாக இருக்கும். இப்போ இந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபுள் ஒரு பக்கமாக ஒதுங்கியிருக்கு. அப்போ உங்களுக்கு லெக்கு இந்த பக்கம் இறங்கியிருக்குன்னு அர்த்தம். அப்போ இது பபுள் லெவலுங்கிறது வாஷிங் மிஷினை 4 கார்னருக்கும் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 4D வாஷ். அப்படிங்கிறப்ப வாஷிங் நடக்கிறப்பையும் ரின்ஸ் நடக்கிறப்பையும் 4 பக்கம் தண்ணி சவர் ஆகிறப்ப வாஷிங் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பவுடரோ லிக்விடோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது கண்டிஷனர் ஆட் பண்ணுறீங்க சுமலுக்காக வேணும்னா அந்த அப்போ இந்த இதில் நீங்கள் எசென்ஷியல் ஆட் பண்ணிக்கலாம். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் க்ளோசிங் டோர் கொடுக்கறதுனால கஸ்டமர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களோ நாமளோ இப்படி கையை வச்சு எடுக்கிறப்ப நம்ம கையை அடிபடாமல் இருக்கிறதுக்காகவும்
இந்த டோர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து டோரை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் டோரில் உங்களுக்கு வந்து டஃபன் கிளாஸில் நம்ம கொடுத்துருப்போம். அதுபோக இதில் வந்து 12 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். 12 ப்ரோக்ராம்ங்கிறப்ப மிக்சடு டெய்லினா என்ன, நான் டெய்லி ட்ரெஸ் போடுறேன், என்னோடய ட்ரெஸ்ஸில் வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, சாயிலேஜ் லெவல் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் டெய்லி போடுற பேண்ட்டு, ஷர்ட்டு, சாரீஸ், சுடிதார்ஸ், பனியன், லுங்கி இந்த மாதிரி ரெகுலர் ட்ரெஸ்ஸில் அழுக்கு கம்மியாக இருக்குது, எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னா நீங்கள் மிக்சட் டெய்லியில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஸ்மார்ட் சென்ஸுங்கிறது இவ்வளோ ப்ரோக்ராம் இருக்குது, சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நான் ரெகுலராக ஒரு நாள் ஃபுல்லாக போட்டிருக்கேன். என்னுடைய ரெகுலர் ட்ரெஸ்ஸுங்கிறப்ப பேண்ட்டு, ஷர்ட்டு, சாரீஸ், சுடிதார்ஸ், பனியன் ரெகுலர் மெட்டீரியல். அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ்ஸை லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே ஸ்மார்ட் சென்ஸில் தான் லைட் எரியும். அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கான வெயிட்டை அதுவே சென்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணணும், எவ்வளோ வாட்டர் எடுக்கணும் ஸ்மார்ட்டாக சென்ஸ் பண்ணும். அப்படிங்கிறப்ப இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்க கூட நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டாவே ஸ்மார்ட் சென்ஸில் லைட் எரியும். அப்படிங்கிறப்ப இன்றைக்கி உள்ள கஸ்டமருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதுக்கடுத்து மை சைக்கிள்னால் என்ன, இப்போ நான் ட்ரெஸ்ஸை போடுறேன், என் ட்ரெஸ்ஸுக்கு நானே ஒரு ப்ரோக்ராமை டிசைட் பண்ணுறேன். அப்படிங்கிற பட்சம்னு வரப்போ இப்போ எனக்கான ட்ரெஸ்ஸுன்னு வரப்போ வாஷிங் டயத்தை நானே செட் பண்ணுறேன். ஒரு டைம் நான் ஒரு 15 நிமிஷமோ அல்லது 12 நிமிஷமோ 20 நிமிஷமோ நான் எனக்கான தேவையான டயத்தை நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து என் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 2 ரென்ஸோ அல்லது 3 ரென்ஸோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ரென்ஸு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு டெம்பரேச்சர் ஒரு 40 டிகிரியோ 60 டிகிரியோ இருக்கணும்னு நான் செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படிங்கிறப்ப எனக்கான ட்ரெஸ்ஸுக்கு நான் ப்ரோக்ராமை செட் பண்ணிவிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இன்றைக்கி ப்ரோக்ராமை முடிச்சுட்டேன், நாளைக்கு நான் வர்றேன். நாளைக்கு வர்றப்போ நான் திருப்பி செலக்ட் பண்ணணும்னு தேவையில்லை. என் ட்ரெஸ்ஸுக்கு நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, சர்வெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு சரியாக யூஸ் பண்ண தெரியாது. அப்படிங்கிற பட்சம் வரப்போ நான் மை சைக்கிளில் வச்சேன்னா நேற்று நான் என்னென்ன செலக்ட் பண்ணனோ அத்தனையும் அப்படியே இருக்கும். அப்படிங்கிறப்ப ஈஸியாக ஒரு ப்ரோக்ராமை டிசைட் பண்ணுறதுங்கிறது மை சைக்கிள் மூலம் பண்ணிக்கலாம். இதுவும் நிறைய கஸ்டமருக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து டெலிகேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய சுடிதாரு, நைட்டி, மிடி, ஸ்கர்ட்டு அந்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸில் நிறைய ஒர்க்கிங் இருக்கும், அதுபோக எம்ப்ராய்டிங் இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நீங்கள் டெலிகேட்டில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸ்ப்ரெஸ்னால் என்ன, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், என்னோடய ட்ரெஸ்ஸில் சாயிலேஜே இல்லை, ஒன்லி வியர்வை மட்டும் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிளாங்கெட்ஸ்னால் என்ன, போர்வை, ஜீனு, பெட்ஷீட்டு, தலையணை உரை அப்படி ரஃப்பான மெட்டீரியல்ஸை நீங்கள் பிளாங்கெட்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லேடிஸு யூஸ் பண்ணக்கூடிய ஒன்லி சாரீஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப சாரீஸ்க்கு மட்டும் தனியாக ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். அது போக ஸ்டெயின் ஃபைட்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ப்ரோக்ராம். சில பேர் அலைஞ்சு வேலை பார்ப்பாங்க, நேச்சுரலாக அவங்க ட்ரெஸ்ஸில் அழுக்குப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப ட்ரெஸ்ஸிலே பார்த்திங்கன்னா 44 வகையான கரைகள் போகுங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்னென்ன கரைனா ஐஸ்கிரீம் கரை, சாக்லேட் கரை, எக்கு கரை, பிளட் கரை, கிரேவிச் கரை, சாஸ் கரை, அந்த மாதிரி நிறைய கரைகள் படுறதுக்கு நேச்சுரலாக படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கரைகள் பட்டுச்சு அப்படின்னா ஸ்டெயின் ஃபைட்டரில் வச்சிட்டிங்கன்னா வாஷிங் மிஷினோட மெக்கானிக்கல் ஆக்ஷனை, பல்செட்டோட மெக்கானிக்கல் ஆக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் 60 டிகிரி டெம்பரேச்சர் எடுத்து வாஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்டெயின்ஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸு. இப்போ ரஃப்பான மெட்டீரியல்ஸ் ஜீன்ஸெல்லாம் நம்ம டெய்லி போட்டு வாஷ் பண்ணதாக வரலாறே இல்லை. அப்போ ரஃப்பாக யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப ஜீன்ஸ் மெட்டீரியல் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பேபி வியர், குழந்தைங்கள் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ஸு, ஆனால் அவங்க தான் ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப பேபி வியர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆன்டி அலர்ஜினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வயசானவங்க, யாராவது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க மாதிரி ட்ரெஸ்ஸை ஆன்டி அலர்ஜினை நம்ம செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு சுமல் இல்லாமல் வாஷ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் வியர். அப்படிங்கிறப்ப யாராவது நம்ம வீடுகளில் இருக்கிறாங்க, அவங்க அத்லட்ஸு, ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்காங்க, இல்லை ஜிம்முக்கு போகிறாங்க, எக்ஸசைஸ் போடுறாங்க, வாக்கிங் போகிறாங்க, ரன்னிங் போகிறாங்க. அப்படிங்கிறவங்களோட ட்ரெஸ்ஸில் வியர்வைகள் மட்டும் இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ஸ்போர்ட்ஸ் வியரில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ்க்கான ப்ரோக்ராமும் இதில் இருக்குது. அதுபோக ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம தேவைன்னா செலக்ட் பண்ணிக்கலாம்,
நார்மலாக ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறப்ப ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் எவ்வளோ வாட்டர் லெவல் எடுக்கணுங்கிறது அதுவே டிசைட் பண்ணிடும். அப்படிங்கிறப்ப இதை மேக்ஸிமம் நம்ம செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னால் நம்ம வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் மாற மாற இதுவே வாட்டர் லெவல் மாறுதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்படிங்கிறப்ப இது தேவையில்லை. அதுக்கடுத்து டாப் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டீமு அண்டு ஹாட் வாட்டருங்கிறது இருக்குது. ஆனால் இதை நாம தான் மேனுவலாக நம்ம செலக்ட் பண்ணணும். இதை வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகாது. அப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் நான் செலக்ட் பண்ணுறேன். என் ட்ரெஸ்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் வேணும் அல்லது ஸ்டீம் வேணும் அப்படிங்கிறப்ப நாம் மேனுவலாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன டெம்பரேச்சர் தேவையோ 30 டிகிரியா 40 டிகிரியா 60 டிகிரியா அப்படிங்கிறது நம்ம வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நான் என்னோடய ட்ரெஸ்ஸோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரியும் சாயிலேஜுக்கு ஏற்ற மாதிரியும் நானே டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நான் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து 3, 6, 9, 12, 16, 18, 20ங்கிறது நானே என் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாயிலேஜ் லெவலுக்கு தகுந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என் ட்ரெஸ்ஸு சாயிலேஜ் அதிகமாக இருக்குது, ஊற வச்சு துவைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் சோக்கிங் டயத்தையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நார்மலாக டாப் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தடவை துவைச்சி 2 தடவை அலசும். எங்கள் ஏரியாவில் தண்ணி வசதி தாராளமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப ரின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1லேருந்து 5 டைம் நம்ம ரின்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வயசானவங்க கை குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் போடுறோம், எனக்கு அலசுறப்போ குழாயை திறந்து விட்டு அலசுகிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே ரின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப குழாயிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அலசுறப்போ மட்டும் வரும். அப்போது ஒரு பக்கம் அலசி வெளியில் போகிறப்ப உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து நல்லா வாஷிங்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளியில் துவைச்சி அலசிட்டு எனக்கு ஸ்பின் மட்டும் தனியாக பண்ணணும். அப்படிங்கிறப்ப 1லேருந்து கிட்டத்தட்ட 9 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் டிலே ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, நான் நினச்ச நேரத்தில் வாஷ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப டிலே ஸ்டார்ட்டுங்கிறது 1லேருந்து 24 ஹவர்ஸு நான் டிலே ஸ்டார்ட்டு பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு வந்து ஏர் ட்ரையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டாப் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யும்னா உங்களுக்கு 70% ஸ்பின் பண்ணும். மழை காலம், பனிகாலம், ஊட்டி, கொடைக்கானல், ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் வாஷ் பண்ணுறாங்க, அதிகாலையில் வாஷ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப ஏர் ட்ரையை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 70%ங்கிறத 80ஆகவோ 90ஆகவோ நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அது போக ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சின்ன குழந்தைங்க வந்து ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணாமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சைல்ட் லாக்கு பண்ணிக்கலாம். அப்போ சைல்ட் லாக் பண்ணுறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பட்டனையும் நான் சேர்த்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சைல்ட் லாக் ஆகிடும். அப்படிங்கிறப்ப சைல்ட் லாக்கு நம்ம பண்ணிக்கலாம். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுத்துருக்கோம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து வாட்டர் கன்சப்ஷன் அண்டு பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அது போக வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 100% 4 இயர்ஸ் வாரண்டி, மோட்டாருக்கு 10 இயர் வாரண்டி, குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு ஸ்பேர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஐஎஃப்பியில் ஒரு இருக்கிறதுலே கெப்பாசிட்டி அதிகம் உள்ள மாடல் ஒரு 12 கிலோ மாடலை உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற திருப்தியுடன் விடைபெறுகிறேன். நன்றி.